என் பெயர் லதா. நான் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவள். என் வாழ்க்கையில் என்னுடன் நடந்த ஒரு சம்பவம் என் உணர்வுகளை புரட்டி போட்டது. ஏனென்றால் நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். ஒவ்வொரு பெண்ணும் தன் திருமணத்தில் சந்தோஷப்படுவது போல எனக்கும் திருமண மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. என் திருமண நாள் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. அனைவரும் என் திருமணத்திற்காக ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தனர். வீட்டில் உள்ள அனைவரும் என் திருமணத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தனர். என் திருமணத்துக்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தன. நீ உன் புகுந்த வீட்டில் மிகவும் சந்தோஷமாக இருப்பாய் என்று அனைவரும் எனக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் என் வாழ்வில் சில விஷயங்கள் நடந்தன. அதன் பிறகு புகுந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே சில நாட்கள் வாழ்வதே எனக்கு பெரிய விஷயமாக இருக்கும் என்று தோன்றியது. ஏனென்றால் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அது என் கணவனை திருமணமான முதல் இரவிலேயே என்னை வீட்டை விட்டு துரத்தவும் விவாகரத்து செய்யவும் தூண்டியது. என் சந்தோஷங்கள் அனைத்தும் சிதறி போயிருந்தன. எங்கள் வீட்டில் என் அப்பாவின் நண்பரின் மகன் வசித்து வந்தான். அவன் பெயர் பிரசாந்த். பிரசாந்த் பார்க்க மிகவும் ஸ்மார்ட்டாக இருப்பான். நான் எப்போதும் அவனை ஒரு சகோதரனைப் போலத்தான் பார்த்திருக்கிறேன். இருப்பினும் அவன் என் சொந்த சகோதரன் அல்ல. அவன் என்னிடமோ அல்லது யாரிடமாவது அதிகம் பேசுவதில்லை. தனது வேலையை மட்டும் பார்த்து கொள்வான். வீட்டில் உள்ள அனைவரும் அவனை மிகவும் மரியாதையாக நடத்துவார்கள். ஏனென்றால் அவன் மிகவும் கடினமான உழைப்பாளி மற்றும் என் குடும்பத்தினருக்கு மரியாதை கொடுப்பவன், பெரியவர்களை மதித்து நடப்பவன், பெண்களிடம் தலைகுனிந்து பேசுபவன். ஆனால் அவன் என்னுடன் அப்படி ஒரு காரியத்தை செய்வான் என்றும் அதனால் என் வாழ்க்கை நசுங்கி போகும் என்றும் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் சில மனிதர்கள் முகத்தோற்றத்தில் எப்படி இருக்கிறார்களோ உள்ளே அப்படி இருப்பதில்லை. கடைசியில் அவன் ஏன் என்னுடன் அப்படி செய்தான்? அவனுக்கு அப்படி என்ன கட்டாயம்? இதையெல்லாம் என்னுடைய இந்த கதையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதன் மூலம் நான் எந்த மாதிரியான விபரீதத்தை கடந்து வந்தேன் என்பது உங்களுக்கும் புரியும். எனக்கு மஞ்சள் பூசும் அன்றிரவு பிரசாந்த் என் மானத்தை கெடுத்து விட்டான். அவன் என்னுடன் பலவந்தமாக நடந்து கொள்ள முயன்றான். அவன் என்னை மிகவும் சிரமத்துக்குள்ளாக்கிய பிறகு சிகரெட்டால் என் முதுகில் ஏதோ எழுதினான். அதை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் எனக்கு மிகுந்த வேதனை ஏற்பட்டது. திருமணமான முதல் நாள் இரவு என் கணவன் என்னை பார்த்து தன் அன்பை வெளிப்படுத்திய போது என் முதுகில் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருப்பதை அவர் பார்த்தார். அதை படித்ததும் அவர் அதிர்ச்சியடைந்தார். மேலும் அவர் அழுதுவிட்டார். கடந்த சில நாட்களாக வீட்டில் பெரும் பரபரப்பு நிலவி வந்தது. ஏனென்றால் என் திருமண ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. என் திருமணம் என் அப்பாவின் விருப்பத்தின் பேரில் தான் நிச்சயிக்கப்பட்டது. யாருடன் என் திருமணம் நடக்கிறதோ அவரை என் அப்பா தான் சொந்தமாக தேர்ந்தெடுத்தார். அவர் உண்மையில் மிகவும் நல்லவர். நான் அவர் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் என்றும் அவர் எனக்கு மிகவும் பொருத்தமானவர் என்றும் அனைவரும் நினைத்தனர். நானும் என் திருமணத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தேன். வீட்டு பெண்கள் அனைவரும் சந்தைக்கு ஷாப்பிங் செய்ய சென்றிருந்தனர். தினமும் ஏதோ ஒரு பொருட்கள் வாங்கப்பட்டு கொண்டே இருந்தது. அப்பாவும் அண்ணாவும் வேலைக்கு சென்று விடுவார்கள். என் மூத்த அக்கா கடந்த சில நாட்களாக எங்கள் வீட்டில்தான் தங்கி இருந்தார். ஏனென்றால் அவருக்கு சில குழந்தைகள் இருந்தன. அதனால் அவரால் சந்தைக்கு சென்று வேலைகளை பார்க்க முடியவில்லை. அவருடைய 2 குழந்தைகளையும் நான் என்னிடம் பார்த்து கொள்ள சொல்வேன். அம்மாவும் அண்ணியும் அக்காவும் மூவரும் சேர்ந்து சந்தைக்கு சென்று விடுவார்கள். நான் வீட்டு வாசலை உள்ளிருந்து நன்றாக பூட்டிக் கொள்வேன். ஏனென்றால் நான் பெரும்பாலும் வீட்டில் தனியாகத்தான் இருப்பேன். சில நேரங்களில் பிரசாந்த் வீட்டில் இருப்பான். அவர்கள் வீட்டை விட்டு வெளியே நாள் முழுவதும் எனக்காக ஷாப்பிங் செய்துவிட்டு மாலை நேரத்தில் தான் திரும்புவார்கள். நான் அவர்களுக்காக சமைத்து வைத்து விடுவேன். என் அக்காவின் குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வேன். நான் வீட்டு வேலைகளை செய்து மிகவும் களைப்படைந்து விடுவேன். அதனால் அம்மா எனக்கு உதவுவதற்காக ஒரு வீட்டு வேலைக்கார பெண்ணையும் ஏற்பாடு செய்திருந்தார். அவள் என்னுடன் சேர்ந்து சிறிதளவு வீட்டு வேலைகளை செய்துவிட்டு மாலை நேரத்தில் தன் வீட்டிற்கு சென்று விடுவாள். அதன் பிறகு மீதமுள்ள வேலைகளை நானே பார்த்து கொள்வேன். ஏனென்றால் அந்த பாவம் செய்தவளுக்கும் குழந்தைகள் இருந்தனர். அவளும் தன் குழந்தைகளுக்காக சமைக்க வேண்டியிருந்தது. எங்கள் வீட்டில் உணவு இருந்தால் அதை எடுத்து செல்வாள். இல்லாவிட்டால் நான் அவளுக்கு பணம் கொடுத்து விடுவேன். இதனால் அவளுக்கும் ஒரு உதவி கிடைத்தது. மாலை 5 மணி ஆகிவிட்டது. வேலைக்கார பெண் தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். எனக்கு மிகவும் சோர்வாக இருந்தது. அதனால் நான் சமையலறையில் நின்று தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தேன். இன்று பிரசாந்தும் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாக வீட்டிற்கு வந்து விட்டான். பிரசாந்தும் சமையலறைக்கு வந்து தனக்கும் தேநீர் போடும்படி கேட்டான். நான் அவனுக்கும் சேர்த்து 1 கப் தேநீர் வைத்தேன். அவன் என் வயதை ஒத்தவன் என்பதால் நான் அவனை பெயர் சொல்லி அழைப்பேன். பிரசாந்த் தேநீர் பற்றி கூறிவிட்டு சமையலறையை விட்டு வெளியே செல்லவில்லை.
மாறாக சமையலறையில் நின்று கொண்டு என்னை ஒரு மாதிரி குழப்பமான பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தான். நான் அவன் முகத்தை பார்த்தபோது அவன் கண்களில் ஒரு விசித்திரமான வெளிப்பாடு இருந்தது. அது எனக்கு புரியவில்லை, ஏன் என்று தெரியவில்லை. இன்று அவன் என்னை இவ்வளவு முறை உற்று பார்த்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமின்றி இன்று அவன் என்னை தலை முதல் கால் வரை பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையால் எனக்கு ஏதோ ஒரு சங்கடமும் ஏற்பட்டது. அவன் ஏன் இப்படி செய்கிறான்? நான் அவனுடைய இந்த செயல்களை புரிந்து கொள்ள முயன்றேன். ஆனால் என்னால் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அவன் பார்வையை பார்த்து எனக்கு பயம் வர தொடங்கிவிட்டது. நான் விரைவாக என் விலகிய துப்பட்டாவை சரி செய்து கொண்டேன். அவன் பார்வையில் ஏதோ விசித்திரமான விஷயம் இருந்தது. இதுபோன்று நடப்பது இதுவே முதல் முறை. இதற்கு முன்பு அவன் என்னை ஒரு முறை கூட இப்படி உற்று பார்த்ததில்லை. ஏன், அவன் என்னுடன் பேசியதும் இல்லை. நாங்கள் ஒரே வீட்டில்தான் வாழ்ந்தோம். மேலும் அவன் எங்கள் வீட்டில் பல ஆண்டுகளாக வசித்து வருகிறான். அவன் என்னை ஆழமாக தலை முதல் கால் வரை பார்த்து கொண்டே இருந்தான். நான் அவனை அங்கிருந்து நகரும்படி கூறினேன். நீ உன் அறைக்கு செல், நான் படுக்கை அறைக்கே உன்னுடைய தேநீரை கொண்டு வருகிறேன் என்றேன். அவனும் தன் அறைக்கு சென்று விட்டான். ஆனால் இன்று பிரசாந்துக்கு என்ன ஆனது என்று நான் யோசிக்க தொடங்கினேன். தேநீர் தயாரித்த பிறகு நான் பிரசாந்தின் அறைக்கு தேநீருடன் சென்றேன். அப்போது அவன் கட்டிலில் படுத்திருந்தான். அந்த நேரத்தில் அவன் வெறும் ஜீன்ஸ் மட்டுமே அணிந்திருந்தான். அவனது இந்த நிலையை கண்டு நான் என் பார்வையை தாழ்த்தி கொண்டேன். எனக்கு சற்று அவமானமாகவும் சங்கடமாகவும் இருந்தது. நான் தேநீர் தட்டை வைத்துவிட்டு திரும்ப விரும்பினேன். ஆனால் திடீரென பிரசாந்த் என் கையை பிடித்து என்னை அருகில் அமர வைத்தான். அவனது இந்த செயலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனது இன்றைய பேச்சும் செயல்களும் எனக்கு விசித்திரமாக தோன்றின. அதுபோக அவன் என்னை பார்க்கும் விதம் என்னுள் பயத்தை ஏற்படுத்தியது. கடந்த சில நாட்களாக பிரசாந்தின் நிலை மிகவும் விசித்திரமாக மாறிவிட்டதை நான் கவனித்து வந்தேன். அவன் எப்போது பார்த்தாலும் சோகமாகவும் ஏதோ ஒன்றை இழந்தது போலவும் இருப்பான். வீட்டில் கூட அவன் சில நேரங்களில் அப்பாவுடன் பேசிக் கொண்டிருப்பான். ஆனால் இப்போது அவன் அவர்களிடமும் பேசுவதில்லை. அலுவலகத்திலிருந்து வந்ததும் உடனடியாக தன்னை தன் அறைக்குள் பூட்டிக் கொள்வான். உணவருந்தும் நேரம் வந்தால் சாப்பிடுவான். அல்லது சில நேரங்களில் அவனது அறையிலிருந்து உண்பதற்காக நாங்கள் பலமுறை கீழே அழைக்க வேண்டியிருக்கும். அவனுக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்று தெரியவில்லை. அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு என்னவெல்லாம் செய்கிறான் என்று புரியவில்லை. யாராவது அவனை அழைக்க சென்றால் அவன் திடுக்கிடுவான். அம்மாவும் அவனது இந்த செயல்களை பல நாட்களாக கவனித்து வந்தார். இப்போது அவர் அப்பாவிடம் பிரசாந்திற்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அவன் இன்று முற்றிலும் மாறிவிட்டான். வீட்டில் இருந்தாலும் எங்களுக்கு அவன் இருப்பதற்கான உணர்வே இல்லை. அவன் எங்களுடன் அமர்ந்து பேசுவதும் இல்லை, முன்பை போல சிரிப்பதும் இல்லை, யாரிடமும் எதுவும் கூறுவதும் இல்லை என்று சொல்வார். அம்மா அப்பா இப்படி கவலைப்படுவதை கண்டு அவன் எப்போதும் அப்படிதான் என்று நான் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவேன். இந்த பேச்சு ஒரு அளவுக்கு உண்மையும் கூட. பிரசாந்த் என்னிடம் எதையோ சொல்ல வருவதற்குள் கதவு தட்டும் சத்தம் கேட்டு நான் அவன் அறையை விட்டு வெளியே வந்தேன். இன்று அம்மாவும் அண்ணியும் என் அக்காவும் அனைவரும் சந்தையிலிருந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே வந்துவிட்டனர். இன்று உன் புகுந்த வீட்டுக்காரர்கள் எங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார்கள். அதனால் தான் நாங்கள் சீக்கிரமாக வந்துவிட்டோம் என்று கூறினர். அவர்களுடன் அமர்ந்து திருமணம் பற்றி சிறிது நேரம் பேச வேண்டும். அவர்களுடன் சிறிது நேரம் அமர்ந்து பேசிவிட்டு நான் என் அறைக்கு வந்தேன். அதன் பிறகு தொடர்ந்து பிரசாந்தின் நடத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். அவனது செயல்கள் என் மனதில் மீண்டும் மீண்டும் சுழன்றன. ஆனால் என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் குழப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. இப்போது என் திருமண நாளும் நெருங்கிவிட்டது. என் திருமணத்திற்கு இன்னும் 1 மாதம் தான் இருந்தது. மெல்ல மெல்ல அந்த 1 மாதமும் கடந்தே விட்டது. இறுதியாக என் மஞ்சள் பூசும் நாளும் வந்துவிட்டது. அன்று நான் என் அறையில் நன்றாக தயாராகி கொண்டிருந்தேன். இன்று வரவிருக்கும் நாட்களும் எனக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க போகின்றன. அந்த வரவிருக்கும் நாட்களை நினைத்து நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். திருமணத்திற்காக நான் மிகுந்த ஆர்வமுடன் இருந்தேன். என் வீட்டை நான் மிகவும் மிஸ் பண்ண போகிறேன். ஏனென்றால் நான் என் பெற்றோரின் வீட்டில் கழித்த காலம் மிக அற்புதமான காலம். என் பெற்றோர் எனக்கு உலகின் அனைத்து சந்தோஷங்களையும் தந்தனர். என் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட வரவிடவில்லை. நான் இப்போதே இந்த வீட்டை விட்டு செல்ல போகிறேன். இப்போதைக்கு நான் இதே கவலையில் மூழ்கி இருந்தேன். அதோடு புகுந்த வீட்டிற்கு சென்ற பிறகு அங்கே உள்ளவர்களின் நடத்தை என்னிடம் எப்படி இருக்க போகிறது என்றும் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் திருமணத்திற்கு முன்பு அனைவரும் நன்றாகத்தான் இருப்பார்கள். திருமணத்திற்கு பிறகுதான் யார் எத்தகையவர்கள் என்பது தெரிய வரும். என் வரவிருக்கும் கணவன் என்னிடம் எப்படி நடந்து கொள்ளப் போகிறாரோ? அப்போது என் அம்மா அவர்கள் சிறிது நேரத்தில் மஞ்சள் பூசும் சடங்கு செய்ய வரப்போவதாக கூறினார்.
நாங்கள் தயாராகி திருமண ஹாலிற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி ஹாலில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனக்கும் என் வரவிருக்கும் கணவனுக்கும் சேர்த்துதான் மஞ்சள் பூசப்பட இருந்தது. எனக்கு இன்று காலை முதலே காய்ச்சல் இருந்தது. உடல்நிலையும் சரியில்லை. குளிர்காலம் என்பதால் அதிக நேரம் தண்ணீரில் கைகளை கழுவியதால் எனக்கு சளி பிடித்து விட்டது. அதனால் காய்ச்சலும் சளியும் ஏற்பட்டு விட்டன. நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஹாலிற்கு சென்றோம். அங்கு எனக்கும் என் வரவிருக்கும் கணவனுக்கும் மஞ்சள் பூசும் சடங்கு நடைபெற்றது. அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் அனைவரும் சேர்ந்து பல புகைப்படங்களை எடுத்துக்கொண்டோம். என் வரவிருக்கும் கணவரின் பெயர் ராகவ். ராகவ் பார்ப்பதற்கு மிகவும் ஹேண்ட்ஸமாகவும் படித்த பையனாகவும் இருந்தான். ராகவ் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். நானும் அவனை பார்த்து வெட்கப்பட்டேன். ஏனென்றால் என்னால் அவன் கண்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியவில்லை. இன்றைய நாளில் நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் திடீரென்று என் தலையில் கடுமையான வலி எடுக்க தொடங்கியது. என் உடல்நிலை சரியாக இருப்பது போல் தெரியவில்லை. அப்போது அனைத்து விருந்தினர்களும் ஹாலில் தான் இருந்தனர். எங்கள் விருந்தினர்கள் பெரும்பாலானோர் பிற நகரங்களை சேர்ந்தவர் என்பதாலும் எங்கள் வீடு சிறியது என்பதாலும் அனைவரையும் வீட்டிற்குள் அழைத்து வர முடியாது. அதனால் அந்த இடத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். அம்மா என் உடல்நிலை பற்றி கேட்டபோது எனக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. அதனால் அம்மா என்னை பிரசாந்துடன் காரில் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். ஏனென்றால் திருமண காலில் எனக்கு ஓய்வெடுக்க முடியாது. நீ வீட்டிற்கு சென்று நிம்மதியாக தூங்கு. உனக்கு திருமணமாக போகிறது. இந்த சிறப்புமிக்க நாளில் உன் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று அம்மா கூறினார். நீ லதாவை விட்டு உடனே திரும்பி வந்துவிடு என்று அம்மா பிரசாந்திற்கு அறிவுறுத்தினார். பிரசாந்த் என்னை காரில் அமர வைத்து வீடு கொண்டு வந்து விட சென்றான். அவனது பார்வையில் என் மீதே அடிக்கடி விழுவதை நான் கவனித்தேன். அவன் கண்ணாடியின் வழியாக பின்னோக்கி என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திலேயே வீடு வந்து சேர்ந்தது. பிரசாந்தும் என்னுடன் வீட்டிற்குள் வந்தான். அவனது ஏதேனும் ஒரு பொருளை விட்டு சென்றிருப்பான் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் வீட்டின் கதவை பூட்டினான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என் தலை கடுமையாக வலித்ததாலும் காய்ச்சலால் உடல் எரிந்ததாலும் நான் நேராக என் அறைக்கு சென்று விட்டேன். நான் அப்போது மருந்து சாப்பிட வேண்டியிருந்தது. பிரசாந்தும் நானும் அந்த வீட்டில் தனியாக இருந்தோம். எங்களை தவிர வீட்டில் வேறு யாரும் இல்லை. நான் அப்போது என் அறையில் நின்று கொண்டு மருந்து எங்கே என்று தேடிக்கொண்டிருந்தேன். அது எனக்கு கிடைக்கவே இல்லை. பிறகு எனக்கு மருந்து கிடைத்தது. அந்த மருந்தை என் தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு அதை நானே மறந்து விட்டேன். மருந்து சாப்பிட்ட பிறகு நான் உடைகளை மாற்றிக்கொண்டேன். நான் அமர்ந்து பெண்களின் வாழ்க்கை என்ன மாதிரி என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இதுதான் நான் ஓடிபிடித்து விளையாடி வளர்ந்த முற்றம். ஆனால் இன்று நான் இங்கிருந்து எப்போதும் செல்ல போகிறேன். இதை நினைத்தவுடன் எனக்கு மிகவும் சோகம் வந்துவிட்டது. அப்போது திடீரென்று அறையில் யாரோ நடமாடும் சத்தம் எனக்கு கேட்டது. நான் கதவு பக்கம் திரும்பி கதவை திறந்து பார்த்தபோது அங்கு பிரசாந்த் நின்று கொண்டிருந்தான். ஆனால் இன்று இவன் எனக்கு தெரிந்த பிரசாந்த் அல்ல. அவன் கண்களில் வெறியும் விசித்திரமான ஒரு குணமும் இருந்தது. நான் அவனிடம் எதையாவது பேசுவதற்குள் அல்லது சுதாரிப்பதற்குள் அவன் திடீரென்று ஓடி வந்து என்னை வளைத்து பிடித்து கொண்டான். அதன் பிறகு என்னை கட்டிலில் தள்ளிவிட்டான். நான் அவனிடம், நீ என்ன செய்கிறாய்? என்னை விடு. நான் அம்மா அப்பாவிடம் உன்னை பற்றி புகார் செய்வேன் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தேன். ஆனால் அவன் எதையும் கேட்பதாக இல்லை. என் குரல் அவன் காதுகளிலேயே விழவில்லை என்பது போல் இருந்தது. அவனிடமிருந்து என்னை விடுவிக்க நான் கடுமையாக முயன்றேன். ஆனால் ஒருபுறம் என் உடல்நிலை சரியில்லை, மறுபுறம் அவன் ஒரு ஆண். ஆண்கள் எப்பொழுதும் பலமானவர்கள். அவர்களின் முன்பு பெண்கள் எப்போதுமே பலவீனமாகி விடுகிறார்கள். இதெல்லாம் என்னால் நம்பவே முடியாததாக இருந்தது. எனக்கு என்னதான் நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. நான் கத்தினேன், அழுதேன். ஆனால் கத்தி அழுதலில் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் அந்த வீட்டில் எங்களை தவிர எனக்கு உதவ யாரும் இல்லை. இந்த சம்பவம் எனக்கு மரணத்திற்கு சமமானதாக இருந்தது. என் உணர்வுகளும் எண்ணங்களும் என்னை விட்டு கை நழுவி போய்விட்டன. என்னால் எதையுமே செய்ய முடியவில்லை. நான் கொடூரமாக அழுது கொண்டிருந்தேன். இப்படியே கத்தி அழுது கொண்டிருக்கும் போதே நான் திடீரென்று மயங்கி விட்டேன். பிறகு நான் மயக்கம் தெளிந்து பார்த்தபோது பிரசாந்த் என் முதுகில் ஏதோ எழுதி கொண்டிருந்தான். எனக்கு எதுவுமே புரியவில்லை. நான் முற்றிலும் மௌனமாகிவிட்டேன். அவன் எரிந்து கொண்டிருக்கும் சிகரெட்டால் என் முதுகில் ஏதோ எழுதி கொண்டிருந்தான். என் முதுகு வலியால் துடித்தது. எரிந்து கொண்டிருக்கும் சிகரெட் என் உடலில் படுவது போன்ற உணர்வு இருந்தது. என் முதுகு தோல் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் என்னால் எதையுமே செய்ய முடியவில்லை. ஏனென்றால் என் உடல் அசைவதற்கான திராணியை இழந்திருந்தது. இப்போது என் உடலிலிருந்து யாரோ உயிரை உருவி எடுப்பது போல உணர்ந்தேன். நான் முற்றிலும் உயிரற்றவளாகிவிட்டேன். பிரசாந்த் என்னுடன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வான் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. நான் கதறி அழுது கொண்டிருந்தேன். வேதனையில் தத்தளித்தேன். ஆனால் சீக்கிரமே நான் என் கண்ணீரை துடைத்துவிட்டு என்னை நானே கட்டுப்படுத்தி கொண்டேன்.
எனக்கு என்ன மாதிரியான ஆபத்து நேர்ந்தது என்பது யாருக்காவது தெரிந்துவிட்டால் என்னாவது? அப்புறம் தேவையில்லாமல் என் மானமல்லவா போய்விடும். இப்போது திருமணம் நடக்க வேறு அதிக நேரம் இல்லை. என் பெற்றோர் வேறு கவலைப்படுவார்கள். நான் மிக கஷ்டப்பட்டு என்னை நானே தேற்றிக் கொண்டேன். நான் கட்டிலில் படுத்தபோது என் முதுகில் கடுமையான வலி இருந்தது. அப்போது வெளியில் அனைவரும் பேசும் சத்தம் கேட்டது. பிரசாந்த் என் அறையை விட்டு சென்று விட்டான். அனைவரும் வீட்டிற்கு திரும்பி விட்டார்கள் போலிருக்கிறது. நான் விரைவாக என் கண்ணீரை துடைத்துவிட்டு என்னை இயல்பு நிலைக்கு மாற்றிக்கொண்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அம்மாவும் அக்காவும் என் அறைக்கு வந்தனர். அம்மா என் முகத்தை பார்த்ததும் அதிர்ந்து போனார்கள். நான் எதுவும் சொல்லாமலேயே எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். என் உடல்நிலை சரியில்லாததால் தான் இப்படி இருக்கிறேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் என் முகத்தை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு, என்ன விஷயம்? உனது உடல்நிலை ரொம்பவும் மோசமாகிவிட்டதா? ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? அப்படியென்றால் நாளை நாங்கள் உன்னை வேறு டாக்டரிடம் அழைத்து செல்கிறோம். அவருடைய மருந்தால் உன் உடல்நிலை சீக்கிரம் சரியாகிவிடும் என்றனர். நான் மிக சிரமப்பட்டு என் கண்ணீரை துடைத்துவிட்டு அம்மாவிடம், ஒன்றுமில்லை, நான் நன்றாக இருக்கிறேன். நான் மருந்து சாப்பிட்டு விட்டேன். உடல்நிலையும் பரவாயில்லை. உங்களுக்கு தான் ஏதோ அப்படி தோன்றுகிறது என்று கூறினேன். உடனே அம்மா என்னை அணைத்து கொண்டு, வரவிருக்கும் எதிர்காலத்தை பற்றி நினைத்து நீ கவலைப்படுகிறாய் என்றால் கவலைப்படாதே. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த காலம் வரத்தான் செய்யும். நீ டென்ஷன் ஆகாதே, எல்லாம் சரியாகிவிடும். உன் மூளையில் எந்த விதமான டென்ஷனையும் ஏற்றிக்கொள்ளாதே என்றார். அவர் எனக்கு பலவிதமான ஆறுதல்களையும் கூறிவிட்டு சென்றார். ஆனால் என் மனமோ வேறு எங்கோ சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்தது. என் திருமணத்தை நினைத்து நான் எவ்வளவு ஆவலாகவும் சந்தோஷமாகவும் இருந்தேனோ அந்த சந்தோஷங்கள் அனைத்தும் முற்றிலுமாக அழிந்து விட்டிருந்தது. நான் என் மனதிற்குள் அம்மாவிற்காக வருந்தினேன். அம்மா, என் நெஞ்சில் என்ன மாதிரியான வேதனை வெடிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. என் வாழ்க்கை எவ்வளவு பெரிய சோகத்தில் சிக்கியுள்ளது என்று உங்களுக்கு தெரிந்தால், உங்கள் மகளுக்கு உங்கள் வீட்டிலேயே எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து உங்கள் இதயம் துடிப்பதை நிறுத்திவிடும் என்று நினைத்து கொண்டேன். அப்போது அம்மா என்னை நன்றாக தூங்க சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றார். அக்காவும் கூடவே சென்று விட்டாள். எனக்கு தெரியும், அவர்கள் இருவரும் மிகவும் கவலைப்பட்டு தனிமையில் அமர்ந்து அழுவார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்போதும் யாருடைய முன்பும் அழுவதில்லை, யாருடைய முன்பும் பலவீனமாக காட்டுவதில்லை. குறிப்பாக என் முன்பு அவர்கள் ஒருபோதும் பலவீனமாக தோன்ற விரும்புவதில்லை. ஏனென்றால் அவர்களும் பலவீனமாகிவிட்டால் தங்கள் மகளை சமாளிப்பது மிகவும் கடினமாகிவிடும் என்பதை அவர்கள் அறிவார்கள். ஏனென்றால் நான் எங்கள் வீட்டில் கடைக்குட்டி. அதனால் அம்மா அப்பா என்னை மற்றவர்களை விட அதிகமாக நேசித்தனர். அடுத்த நாள் நான் எப்போதும் என் வீட்டை விட்டு பிரிந்து புகுந்த வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. நேற்றே வரை என் உணர்வுகள் சாதாரணமாக இருந்தன. ஆனால் இன்று என் மனதில் எல்லையற்ற பயம் ஏற்பட்டது. இனி என்ன நடக்கும் என்று எனக்கு பயமாக இருந்தது. இதெல்லாம் என் கணவனுக்கு தெரிந்துவிட்டால் திருமணமான முதல் இரவிலேயே அவர் என்னை விவாகரத்து செய்துவிட்டு வீட்டை விட்டு துரத்தி விடுவார். ஏனென்றால் நான் ஒரு கன்னித்தன்மை உடையவள் என்றுதான் அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் என் மானம் ஏற்கனவே வேறு ஒருவரால் பறிபோய்விட்டது என்பது அவருக்கு எப்படி தெரியும்? நான் பயந்து கொண்டு என் மனதில் பலவிதமான எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருந்தேன். திருமண நாளும் வந்துவிட்டது. அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். அனைவரின் முகத்திலும் உள்ள மகிழ்ச்சியை கண்டு என் கண்களில் அடிக்கடி கண்ணீர் வழிந்தோடியது. என் குடும்பத்தினர் என் கண்களில் கண்ணீர் வருவதை கண்டபோது நான் இந்த வீட்டை விட்டு பிரிந்து செல்வதால் தான் அப்படி அழுவதாக நினைத்து கொண்டார்கள். ஆனால் என் மனதின் நிலைமையை யாருமே அறிந்திருக்கவில்லை. நான் எப்போது பிரசாந்தை பார்த்தாலும் அவன் மீது எனக்கு வெறுப்புதான் வந்தது. அவனை உயிரோடு கொன்றுவிட வேண்டும் போல் இருந்தது. அவன் என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டான். இப்படி செய்து அவனுக்கு என்ன கிடைத்தது? என் திருமண சடங்குகள் அனைத்தும் முடிந்தன. ஆனால் எந்த ஒரு சடங்கிலும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நான் முற்றிலும் உயிரற்றவளாகிவிட்டேன். நான் ஏதோ ஒரு ரோபோவை போல் உணர்ந்தேன். அனைவரும் என்னை அவர்கள் வழியில் இயக்கிக் கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே நான் செய்து கொண்டிருந்தேன். இப்படியே நான் என் புகுந்த வீட்டிற்கு புறப்பட்டு வந்தேன். புகுந்த வீட்டிற்கு வந்தபோது என் கணவரின் சிரித்த முகத்தை பார்த்தபோது என் கண்களில் கசிந்த கண்ணீரை நான் பலமுறை துடைத்து கொண்டேன். அதை தடுத்து நிறுத்த முழு முயற்சி செய்தேன். தன் மனைவியின் நிலைமை என்னவென்று அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் இப்படி சிரித்திருக்க மாட்டார். மாறாக என்னை தன் வாழ்வில் இருந்து அப்புறப்படுத்தி இருப்பார். அதன் பிறகு என் நாத்தனார் என்னை என் அறைக்கு அழைத்து சென்றார். நான் துடிக்கும் இதயத்துடன் வரவிருக்கும் தருணத்திற்காக காத்து கொண்டிருந்தேன். என் கணவனுக்கு இது தெரிந்துவிட்டால் என்னாகுமோ என்று மிகவும் பயந்தேன். அப்போது அவர் அறைக்கு வந்து என் கையை பிடித்து என் அழகை புகழத் தொடங்கினார். அங்குமிங்கும் உள்ள சிறிய விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். என் விருப்ப வெறுப்புகளை பற்றி கேட்டார். அவர் தன்னை பற்றியும் என்னிடம் பேசினார். ஆனால் என்னால் பேசவே முடியவில்லை.
என் மனதை முழுவதுமாக பயம் ஆட்கொண்டிருந்தது. நேரம் செல்ல செல்ல இரவு கடந்து சென்று கொண்டிருந்தது. அவர் மனைவி என்ற உரிமையை பெறுவதற்காக என் ஆடையை விலக்கி மெதுவாக என் முதுகை பார்த்தபோது நான் எதை எதிர்பார்த்தனோ அதுவே நடந்தது. பிரசாந்த் சிகரெட்டால் என் முதுகில் எழுதியிருந்த அந்த வடுவை என் கணவர் பார்த்து விட்டார். உடனே அவர் கத்த ஆரம்பித்தார். ஆனால் அதற்கு முன்பு நான் சிறிய பெண்ணாக இருந்தபோது என் அப்பா பிரசாந்தின் கையை பிடித்து எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தார். அம்மாவிடம், இனிமேல் இவன் என் மகன், என் மகனுக்கு என்ன மதிப்பு கொடுக்கப்படுமோ அதே மதிப்பு இவனுக்கும் இந்த வீட்டில் வழங்கப்படும் என்று கூறினார். அம்மாவும் அவரின் இந்த பேச்சால் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் நாங்கள் 2 பெண்களும் ஒரே ஒரு அண்ணனும் இருந்தோம். அம்மாவுக்கு இதன் மூலம் தனக்கு 2 மகன்கள் கிடைத்து விட்டதாக தோன்றியது. அப்பாவும் என்னிடம், இனி இவன் உன் சகோதரனை போன்றவன் என்று கூறினார். நான் அவன் கையை பிடித்தேன். அவன் என் வயதை ஒத்தவன். அதன் பிறகு நாங்கள் இருவரும் நண்பர்கள் ஆனோம். அப்போது பிரசாந்துக்கும் எனக்கும் 12 வயது. நாங்கள் இருவரும் சேர்ந்து விளையாடி வளர்ந்தோம். அவன் என்னை என் மூத்த அண்ணனை போல கண்டிப்பான். அவன் என் அப்பாவின் நண்பரின் மகன் என்ற எண்ணம் எனக்கு ஒருபோதும் தோன்றியதே இல்லை. நான் அவனை எப்போதும் என் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராகவே கருதினேன். உண்மையில் பிரசாந்தின் பெற்றோர் கார் விபத்தில் இறந்து விட்டனர். அதன் பிறகு பிரசாந்த் தனித்து விட்டான். முதலில் அவன் தன் தாத்தாவிடம் தான் பல நாட்கள் வசித்தான். அவனுடைய தாத்தாவும் மிகவும் வயதானவர். மேலும் அவர் உடல்நிலை சரியில்லாமலும் இருந்தார். அதனால் அவரால் பிரசாந்தை கவனித்துக் கொள்ள முடியவில்லை. பிரசாந்தின் அப்பாவும் என் அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள். அதனால் என் அப்பா ஒவ்வொரு வாரமும் பிரசாந்தை பார்க்க செல்வார். அப்போது அவனுடைய தாத்தா, மகனே, நான் வயதாகிவிட்டேன். என் பேரனை நினைத்து எனக்கு எப்போதும் கவலையாக இருக்கிறது. என் மகனும் மருமகளும் இந்த உலகை விட்டு சென்று விட்டார்கள். நானும் இந்த உலகை விட்டு சென்று விட்டால் இந்த ஏழையின் நிலை என்னவாகும் என்று அழுது கொண்டே கூறுவார். பிரசாந்தின் தாத்தா அழுது கொண்டே என் அப்பாவிடம் இதை கூறிய போது அப்பாவின் மனது பிரசாந்திற்காக இறக்கப்பட்டார். எப்படியும் என் அப்பாவிற்கு பிரசாந்தை சிறுவயதிலிருந்தே ரொம்பவும் பிடிக்கும். அவனுடைய பெற்றோர் இறந்த போதே அவனை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வர விரும்பினார். ஆனால் தாத்தாவுக்காக அவர் வீட்டிலேயே வைத்து விட்டார். இப்போது அவனுடைய தாத்தாவே என் அப்பாவிடம் அழுது கொண்டு கேட்டுக்கொண்டதால் என் அப்பா தாத்தாவிடம், உங்கள் பேரனை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இவனை என் சொந்த மகனாகவே நான் பார்த்து கொள்வேன். இவன் என் நண்பனின் மகன்தான். ஆனால் இவனுக்கு இவருடைய தந்தையை போன்ற அன்பை நான் எப்பொழுதும் தருவேன். நீங்கள் இதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் இவனை நன்றாக கவனித்துக் கொள்வேன். இவனுக்கு எந்த துன்பமும் வராமல் பார்த்து கொள்வேன் என்று கூறினார். சில நேரங்களில் பிரசாந்த் தன் தாத்தாவை பார்க்க செல்வான். ஆனால் ஒரு நாள் அவனுடைய தாத்தாவும் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றார். இதனால் பிரசாந்த் முற்றிலும் தனித்து விட்டான். அப்பா பிரசாந்தை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தார். தன் தாத்தாவின் மறைவுக்கு பிறகு அவன் மிகவும் அமைதியாகிவிட்டான். ஏனென்றால் அவனுக்கு சொந்தமானவர்கள் அனைவரும் இந்த உலகை விட்டு சென்று விட்டனர். அவன் எப்போதும் சோகமாகவும் எதையோ இழந்தவனைப் போலவும் இருந்தான். தன் பெற்றோரையும் தாத்தாவையும் இழந்ததால் அவனுக்கு வாழ்க்கையின் மீதான பற்றே இல்லாமல் போய்விட்டது போல இருந்தது. காலம் செல்ல செல்ல அவனுடைய ஆளுமையும் மாறிக்கொண்டே சென்றது. அப்பா அவனிடம் அனைவருடனும் பழகுமாறு கூறுவார். அதனால் அவனும் தன் மனதை மாற்றிக்கொள்ள முயல்வான். எங்கள் வீட்டில் அவனுக்கு எந்த குறையும் இருக்கவில்லை. அப்பா அவனை தன் சொந்த மகனைப் போலவே பார்த்து கொண்டார். ஆனால் பிரசாந்தை எந்த ஒரு விஷயமும் சந்தோஷப்படுத்தவில்லை. அவன் படிப்பில் மிகவும் திறமையானவன். பிரசாந்த் இப்போது வேலைக்கு சென்று விட்டான். இவ்வளவு வெற்றிகள் கிடைத்தாலும் அவனது மனம் சந்தோஷமடையவில்லை. பிரசாந்த் தான் சம்பாதித்த முதல் மாத சம்பளத்தை என் அம்மாவிடம் கொண்டு வந்து கொடுத்த போது அம்மா அதை வாங்க மறுத்து விட்டார். இதை நீ உனக்காக செலவு செய்து கொள், இது உன் கடின உழைப்பின் சம்பாத்தியம் என்று அம்மா கூறினார். அப்போதுதான் நான் முதல் முறையாக பிரசாந்த் உணர்ச்சிவசப்படுவதை கண்டேன். அவன் என் அம்மாவை கட்டி கொண்டு, நான் உங்கள் மகன் இல்லையா? நீங்கள் எனக்கு எப்போதும் பெற்றோரை போன்ற அன்பை தந்துள்ளீர்கள். நான் உங்களுக்கு இவ்வளவு கூட செய்யக்கூடாதா என்று கேட்டான். அதை கேட்டு அம்மாவும் உணர்ச்சிவசப்பட்டு அவனை அணைத்து கொண்டார். பிரசாந்த் இப்போது தன் சம்பளத்தை அம்மாவிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுவான். அம்மாவும் பிரசாந்தின் சம்பள பணத்தை பத்திரமாக சேர்த்து வைப்பார். அந்த பணத்தை பிரசாந்தின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்து வந்தார். இந்த பணத்தில் பிரசாந்திற்கு திருமணம் நடக்கும். கடவுளின் கிருபையால் நம்மிடம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. நாங்கள் இல்லை என்றால் அந்த பாவம் செய்தவனை பார்த்து கொள்ள போவது யார்? இக்கட்டான சூழ்நிலையில் அவனால் சேமிக்கப்பட்ட பணம்தான் அவனுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறுவார். அந்த காலகட்டத்தில் பிரசாந்த் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்க தொடங்கினான். அவன் முகத்தில் எப்போதும் ஒரு புன்சிரிப்பு இருந்தது. இவ்வளவு தீவிரமாக இருக்கும் மனிதனும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று பார்த்து நான் வியந்து போனேன். இதை பற்றி எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. அதன் பிறகு சிறிது காலம் கடந்ததும் பிரசாந்தின் நடத்தை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது.
அதே தீவிரமான பார்வை மற்றும் தனிமை. இப்போது அவன் முன்பை விட இன்னும் தீவிரமாகி விட்டான். அவன் எவ்வளவு அமைதியாகி விட்டான் என்றால் அவனது அந்த சீரியஸ் தன்மையே எனக்கு பயத்தை ஏற்படுத்தியது. அதே காலகட்டத்தில் தான் எனக்கும் வரன் பார்த்தார்கள். ஆனால் பிரசாந்திற்கு எந்த பையனுடன் என் திருமணம் நடக்கப் போகிறது என்பது தெரிய வந்தபோது அவனுக்கு இந்த வரன் பிடிக்கவில்லை. அவன் என் பெற்றோரிடம் லதாவின் திருமணம் இங்கு செய்யாதீர்கள் என்று கூறிவிட்டான். அதை கேட்டு அம்மா அப்பாவும் அதிர்ந்து போனார்கள். ஆனால் ஏன் என்று கேட்டால் பிரசாந்திடம் எந்த பதிலும் இல்லை. இந்த பையன் குறைவான சம்பளம் தான் வாங்குகிறான் என்று கேள்விப்பட்டேன் என்று பிரசாந்த் கூறினான். இதை கேட்டு அப்பா ஒரு பெருமூச்சு விட்டு, மகனே, இவனை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். நல்லதொரு வேலையில் இருக்கிறான். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பையனின் குடும்ப பின்னணி மிகவும் அருமையானது. நம் லதா அங்கே மிகவும் சந்தோஷமாக இருப்பாள் என்றார். நானும் என் வரவிருக்கும் கணவனின் புகைப்படத்தை பார்த்தபோது அவன் எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தான். ஆனால் என்ன காரணத்தினாலோ பிரசாந்திற்கு இந்த உறவில் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அம்மா அப்பாவும் ராகவை பற்றி விசாரித்திருந்தனர். எங்கிருந்து விசாரித்தாலும் பையன் மிகவும் நல்லவன் என்றே கேள்விப்பட்டனர். அதனால் அம்மா அப்பாவும் நிம்மதியடைந்தனர். பிரசாந்திற்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் நினைத்தனர். அன்றைய நாளுக்கு பிறகு பிரசாந்த் இந்த உறவு பற்றி எந்த ஒரு ஆலோசனையும் கூறவில்லை. அவன் முற்றிலும் மௌனமாகிவிட்டான். திருமணத்திற்கு முந்தைய நாள் அவன் என்னுடன் அப்படி நடந்து கொண்டது என்னால் எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. இப்போது என் கணவன் அன்று இரவு என் முதுகை பார்த்தபோது சத்தமிட்டு அழத் தொடங்கினான். அவன் அழுவதைக் கண்டு நான் பதறி போனேன். நான் திரும்பி அவனை பார்த்தபோது அவன் கொடூரமாக அழுது கொண்டிருந்தான். இதன் அர்த்தம் என்னவென்றால் எனக்குத்தான் ஒரு பெரிய தவறான புரிதல் ஏற்பட்டிருந்தது. நான் முற்றிலும் தூய்மையானவள்தான். ஆனால் என் கணவர் மீது எனக்கு ஒரு பெரும் கோபமும் வருத்தமும் இருந்தது. அவர் ஏன் அந்த பெண்ணுடன் அப்படி நடந்து கொண்டார்? நான் எனது இந்த குறையை அவரிடம் வெளிப்படுத்திய போது அவர் மீண்டும் அழுது கொண்டே தன்னுடைய பழைய கதையை சொல்லத் தொடங்கினார். அப்போதுதான் ராகவ் தனது கடந்த காலத்தில் நடந்த உண்மையை என்னிடம் முழுமையாக சொன்னான். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவனுடைய வாழ்க்கையில் பிரியா என்ற ஒரு பெண் இருந்திருக்கிறாள். அந்த பெண்ணும் பிரசாந்தும் ஒருவருக்கொருவர் நெருக்கமான நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நட்பை ராகவ் தவறாக புரிந்து கொண்டு பிரியா பற்றியும் பிரசாந்தை பற்றியும் தவறான முடிவு கொண்டிருக்கிறான். கோபத்தில் அவன் அந்த பெண்ணிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டதோடு பிரசாந்தையும் அவமானப்படுத்தி இருக்கிறான். அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த பெண் ராகவின் வாழ்க்கையில் இருந்து விலகி சென்று விட்டாள். பிரசாந்தோ தன்னை பற்றி ராகவ் கொண்டிருந்த தவறான எண்ணத்தையும் தன்னால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இழந்த வேதனையையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு மனவேதனையில் வாழ்ந்து வந்திருக்கிறாள். அதனால்தான் நான் ராகவை திருமணம் செய்ய போகிறேன் என்று தெரிந்தபோது பிரசாந்த் அந்த திருமணத்தை தடுக்க முயன்றிருக்கிறான். ஆனால் அவன் என்னிடம் உண்மையை சொல்லவில்லை. நான் அதை அவனுடைய பிடிவாதம் என்று நினைத்து விட்டேன். அந்த இரவு அவன் என்னை தடுத்து நிறுத்தியது கூட என்னை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, ராகவின் கடந்த காலத்தை பற்றி என்னிடம் சொல்ல முயன்றதுதான். ஆனால் நான் பயந்து அவனை தவறாக புரிந்து கொண்டேன். அவன் என் முதுகில் சிகரெட்டால் எழுதியது கூட அவன் செய்த கொடுமையின் அடையாளம் அல்ல. அவன் எழுத முயன்ற வார்த்தைகள், ராகவ், நீ பிரியா என்ற பெண்ணை பற்றி தெரிந்து கொண்டாயா என்பதுதான். ஆனால் அந்த செயல் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது. அன்று இரவு என் முதுகில் அந்த அடையாளத்தை பார்த்த ராகவ் அதிர்ச்சி அடைந்ததற்கு காரணமும் இதுதான். அவன் உடனடியாக தனது கடந்த காலத்தை நினைத்து கொண்டான். தான் முன்பு செய்த தவறினால் பிரசாந்தின் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறவில்லை என்பதை உணர்ந்தான். அதோடு நான் கூட பிரசாந்தை தவறாக புரிந்து கொண்டு அவனை ஒரு கொடூரமான மனிதனாக நினைத்து விட்டதை அறிந்ததும் அவனுக்கு தாங்க முடியாத குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. அவன் என் முன்னால் கண்ணீருடன், லதா, நீ நினைப்பது போல எதுவும் இல்லை. பிரசாந்த் உன்னை துன்பப்படுத்த நினைக்கவில்லை. உன்னை பாதுகாக்கவே அவன் முயன்றிருக்கிறான். ஆனால் நான் கடந்த காலத்தில் செய்த தவறுகளின் நிழல் இன்றும் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. என் அறியாமையாலும் என் தவறான சந்தேகங்களாலும் ஏற்கனவே ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாதித்து விட்டேன். அதே தவறை உன் வாழ்க்கையிலும் செய்யக்கூடாது. நீ என்னை மன்னித்தாலும் நான் என்னை முழுமையாக மன்னித்துக் கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை என்று கூறினான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டபோதுதான் அந்த நாட்களில் நான் பார்த்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு புதிய அர்த்தம் கிடைத்தது. பிரசாந்தின் அமைதி, அவனுடைய திருமண எதிர்ப்பு, அவனுடைய சோகமான முகம், என்னை எச்சரிக்க முயன்றது எல்லாமே இப்போது புரிந்தது. நான் அவனை பற்றி எவ்வளவு பெரிய தவறான எண்ணம் வைத்திருந்தேன் என்பதை நினைத்து என் மனம் உடைந்து போனது. அடுத்த நாள் நான் என் தாய் வீட்டிற்கு சென்று பிரசாந்தை சந்தித்தேன். அவனிடம் நடந்த அனைத்திற்கும் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டேன். நீ என்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தவன் அல்ல, உண்மையை என்னிடம் சொல்ல முயன்றவன் என்று கண்ணீருடன் கூறினேன். பிரசாந்த் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, லதா, நீ என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. நீயும் அந்த சூழ்நிலையில் ஒரு பாதிக்கப்பட்டவள் தான்.
உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு எப்போதும் ஆசை என்று மட்டும் கூறினான். அந்த ஒரு வார்த்தை என் மனதை முற்றிலும் உடைத்து விட்டது. ஒருவரை அவருடைய தோற்றத்தையும் ஒரு சம்பவத்தையும் வைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை அன்றுதான் நான் உண்மையாக புரிந்து கொண்டேன். சில நேரங்களில் நம்முடைய கண்களுக்கு தெரியும் உண்மை முழு உண்மையாக இருக்காது. ஒருவரின் செயலுக்கு பின்னால் சொல்லப்படாத ஒரு வழியும் ஒரு காரணமும் இருக்கலாம். இப்போது என் வாழ்க்கை என் கணவருடன் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. ராகவும் தனது கடந்த கால தவறை மறக்காமல் இனி யாரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க கூடாது என்று தன்னைத்தானே மாற்றிக் கொண்டிருக்கிறார். பிரசாந்தும் வேறு நகரத்தில் தனது வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறான். நாங்கள் ஒருவரை ஒருவர் நேரில் சந்திப்பது குறைந்து விட்டாலும் என் மனதில் அவன் எப்போதும் ஒரு குடும்பத்தின் ஒரு அங்கமாகத்தான் இருப்பான். என் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. உண்மையை முழுமையாக அறியாமல் ஒருவரை பற்றி முடிவு செய்யக்கூடாது. அதைவிட முக்கியமாக ஒரு பெண்ணின் மீது நடக்கும் அநீதியை அவளுடைய மானம் என்ற பெயரில் மறைத்து விடக்கூடாது. உண்மை எவ்வளவு தாமதமாக வெளிவந்தாலும் அது வெளிவந்த பிறகுதான் மனதிற்கு உண்மையான அமைதி கிடைக்கும். இன்று என் வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நாட்களில் நான் சந்தித்த குழப்பமும், பிரசாந்தை பற்றி நான் கொண்டிருந்த தவறான எண்ணமும், ராகவின் கடந்த கால தவறும் என் நினைவில் என்றும் மறக்க முடியாத ஒரு பாடமாகவே இருக்கிறது. ஆனால் என் கணவர் பிரசாந்திற்கும் அந்த பெண்ணுக்கும் செய்த அந்த துரோகத்தை நினைத்து இப்போதும் எனக்கு வருத்தமாகவே உள்ளது.